ஹாய் ஹலோ லவ்லீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம் சொல்யூஷன் கிங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜிம்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஸோ ஆரம்க்கு அடுத்து சுகாவுக்கு போட்டு சுகாவுக்கு அடுத்து இப்போ ஜின்னுக்கு. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. எப்பவுமே ஹாப்பியாரு, வேறு எதுவும் சொல்ல தெரியல எனக்கு. ஓகேடா, நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போயிடலாம். தமிழன் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. மை சீனியர் பொறுக்கி. ஸோ யாடா 18+ தான், ஹெட்செட் மஸ்ட். அப்புறம் வீட்டில் மாட்டிக்கிட்டா அக்கா எதுவும் பண்ண முடியாது. ஓகேடா, பார்க்குறவங்களுக்கு ஓகேடா பிடிக்கும் நம்புகிறேன். ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே போகலாம். நீங்கள் காலேஜில் லெசன் கவனிச்சிட்ருக்கீங்க. டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு லெசன் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு, டே வாடி வெளியே போகலாம். டேய் ஜிம்மன், சோத்து மாடு, என்னால் வர முடியாது, திட்டுவாங்கடா. ஏன்னா அதான் தெரியாது, சமோசா வாங்கி கூட வாடி போகலாம். ஐயோ இரு வரேன், வெயிட் பண்ணு. வயன் மேம், கெட் அவுட். தேங்க்யூ மேம். மேம் ஜிம்மன் ஆல்சோ. ஜிம்மன் மேம், கெட் அவுட். ஓகே மேம். இருமா மாடு, வா போகலாம். சமோசா கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அவங்க பின்னாடியே வரான் சிரிச்சிட்டு. ஸோ அப்படியே இந்த காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கும் போது அவங்க தோல் மேலே கை போட்டுட்டு, 2 பேரும் கேன்டீன் தான் போகிறீங்க. ஏய் என்னை 4 சமோசா வேணும்டி. முதல்ல 2 சாப்பிடு, அப்புறமா இன்னும் 2 வாங்கி தரேன், புரியுதா? ஏய் நம்ம அவனுங்களை அங்கேயே விட்டு வந்துட்டோண்டி. ஏய் அவனுங்க வந்தால் நிறைய சாப்பிடுவானுங்கடா, நீ மட்டும் போதும் 2 சமோசாவோட நிற்கும். அவனுங்க அப்படி இல்லைடா, ஷேக்ஸு அப்புறம் அது இதுன்ட்டு நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்கடா. நம்மளால அதுக்கு பே பண்ண முடியுமா? அதுவும் சாப்பிட்டு திம்மராக இருந்துச்சு போவானுங்க, நம்மளே பே பண்ணிட்டோன்ட்டு. சரி அவனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஐயோ வேணாம் விடு. அப்புறம் பார்த்தா பின்னாடி 2 பேர் வரானுங்க. ஏன்டி நாங்கள் சாப்பிடுவோன்னே எங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க அதானே? டே மச்சான், இவனுங்க வேணும்னு தானே பண்ணியிருப்பாங்க. ஆமாம் தானேடா, தெரியும், நாங்கள் சாப்பிட்ருவோம், உங்களே பே பண்ண சொல்லுவோன்ட்டு திமிரில் விட்டு வந்துருக்காடா இவ. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் தான் அவங்க பேசிட்டு வராங்க அவங்க பின்னாடி. ஸோ நீங்கள் அந்த காலேஜில் நீங்கள் 4 பேர் தான் கேங்கு, நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே வந்து கேன்டீனுக்கும் போயிட்டு, ஸோ அப்படியே உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்து வச்சு சாப்பிட்றானுங்க. பா அவங்களுக்குலாம் கிளாஸ் இல்லையா? கிளாஸ்லாம் இருக்குது, கெட் அவுட் சொல்லிட்டாங்க, அங்கே நிற்க முடியல, ஆனால் தான் தின்ன வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திம்மராக பதில் சொல்கிறான் ஜிம்மனு. டேய் பெரியவங்கிட்ட இப்படி தான் பேசுவியா? கம்மனே ரெடி, சும்மா வரேண்ணா கேட்குறேண்ணா அது தரேண்ணா அவ்வளோதான். சரி தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஜிம்மினும் நம்ம தயவங்க மட்டும் வாஷ்ரூமுக்கு வெஞ்சி போகிறானுங்க. நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு, டேடி அப்புறம் பார்க்குறது இனி அழகாக இருக்கேன். அப்படியா? அழகாக இருக்கேனா? ரொம்ப அழகாக இருக்கேன். சரி கிட்ட வராத போ. டேடி ஃப்ரெண்டடி. நீ எனக்கு ஃப்ரெண்டா? சரி. ஓ அப்போ உனக்கு ஃப்ரெண்டு இல்லை, உனக்கே தெரியுது. அப்போலாம் இல்லையே. அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குள்ளே இங்கே ஒரு ட்ராக் ஓடுது. ஆக்சுவலி நம்ம ஜேகே அவங்கள லவ் பண்ணுறான், அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து அதை எப்படி சொல்கிறது, நானே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அவனை பிடிக்கும், ஆனால் லவ் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கே தெரியல. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் கொஞ்சிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஜிம்மன் வருவான். என்ன நடக்குதுங்க? ஏய் என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? நான் ஒன்றும் பண்ணே, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்ததை பார்த்தோம், அதுவும் இங்கே. ஏய் பேசுறதுனா இதோ டிஸ்டன்ஸ் விட்டு பேசணும், அப்படி கிட்ட போய் உட்காந்துலாம் பேசக்கூடாதுன்னு. சரிடா சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது எல்லோரும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அப்போ கரெக்டாக அந்த வாஷ்ரூமுக்கும் அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுற வரி இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு சந்து இருக்கும். ஸோ யாரோ அந்த சந்தில் உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு பயந்துடுறீங்க. யார்? உங்கள் ஆயா. நாடி எப்படி இருக்க? யார் நீங்கள்? யார்? நானா? ஓ மாஸ்க் போட்டிருக்கல, யாருன்னு தெரியுதா? இல்லை சீனியர்.
சீனியர் நீங்களா? நான் தான். எப்படி இருக்க? என்ன எழுதுனே போது? நல்லா இருக்கேன். ஏன்டி 2 நாளாக காலேஜ் வரல? அது 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 வீட்டில் ஃபங்க்ஷன். இது வந்தேனே, அப்படி எதுவும் இல்லையே. வீடு மாதிரி காலியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, கோவப்படாத, தெரியாமல் சொல்லிட்டேன். சொல்லு, ஏன் 2 நாளாக காலேஜ் வரல? ஸ்டொமக் பெயின். பீரியட்ஸான்னு கேட்டேன். இப்படியா கேட்பீங்க? அதை எனக்கு இப்படி தான் கேட்க வரும். சொல்லு. இல்லை, அப்புறம் நாடி எதுடி வரல? அது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படி இல்லை. அப்படி சொல்லிட்டு உங்களை நக்கலாக பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அவன் மூஞ்சியே பார்த்துட்டு பொறுக்கி. நான் சொன்னேன் கேளடி, கேட்கல. பொறுக்கின்னு சொன்னேன், திரும்பவும் கேட்கலடி. இங்கே பாருங்க சீனியர், நான் போகணும். ஜிம்மன் ஜேக்கி தான் உங்களுக்கு தேடுவாங்க. அப்புறம் ஏன்டி அந்த ஜேகே பையன் உனக்கு ரூட் வர்றான் தானே? அவனை இருக்கு. இங்கே பாருங்க, அவன் என் ஃப்ரெண்டு, லவ்வர்லாம் கிடையாது. அப்புறம் ஏன்டி நீயும் வளைஞ்சு பேசிகிட்டு இருந்த நேரம் கேன்டீனில்? இப்போ அதை பார்த்துட்டு தான் என்கிட்ட இப்போது இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் என்னடி பிஹேவ் பண்ணேன்? இன்னும் பிஹேவ் பண்ணவே இல்லை. 2 நாள் முன்னாடி ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்னு ஒன்றே நீங்கள் அதை நினச்சி பார்க்குறீங்க. ஸோ இப்போ அப்படியே பாஸ்ட்டுக்கு போய்ட்டு வந்துடலாம். ஸோ 2 days பிஃபோர் நீங்கள் வேகமாக வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டிட்டு பேக்லலாம் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருப்பீங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜின்னு நீங்கள் இப்போ நின்றுருந்தீங்கள, அதே வாலில் இழுத்துவங்களை வச்சு கிஸ் பண்ணியிருப்பான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? இல்லை, 2 நாளாக உன்னை பார்த்துட்டே இருந்தேண்ணா, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் என்னை கிஸ் பண்ணணுன்னு தோணுச்சு, கிஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நீங்களும் நானும் பார்த்து 2 நாள் கூட முழுசாக முடியல. அதுக்குள்ளே ஏன் பெர்மிஷன் இல்லாமல் என்னையே கிஸ் பண்ணுறீங்க நீங்கள்? உங்களுக்கு ஏ அடங்குடி, அடங்கு. என்கிட்டலாம் இந்த வேலை வச்சுக்காதன்னா கிழிச்சி தச்சிருவேன். போ, இனிமேல் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கிஸ் அடிப்பேன். அழுவாதடி, போ, நல்லாவா இருக்கு, போ 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 ஓடி. அப்படி சொல்லிட்டு நீங்களும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ இதை நினச்சி பார்த்துட்டு ஐயோ ஞாபகம் இருக்குல்ல? இப்போவும் அதுதான் கூப்பிட்டேன். என்னென்னு தெரில, இன்னைக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கியா, அதனால் அப்படியே விட்டு போயிடுறேன். அப்புறமா பார்த்துடலாம். ஸோ இப்படியே நைட் ஆகும், நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. ஜின்னு உங்களை கிஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி மைண்டை மாற்றணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஹலோ ஜிம்மன். டாடி சொல்லு, தூங்கலையா இன்னும்? நீ தூக்கம் இல்லைடா. நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், சாப்பிட்டு படுத்துட்ருக்கேன். ஆமாம், கிவி ஃபோன் பண்ணலா? இல்லைடி, பண்ணல. ஏன்டா? சண்டைடி. ஏன் அவ கூட சண்டை போடுற? நல்ல பொண்ணு தெரியுமா? நல்ல பொண்ணு தான், அப்பப்போ கிறுக்கு வந்துட்டு திருக்குவாயிராடி அவ. அப்படிலாம் சொல்லாத, நல்ல பொண்ணு அது. நீ தான் எதனா திட்டிருப்ப, அவளுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி. யோசி, போய் சமாதானம் பண்ணு போ. நீ ஏன் ஏதோ மைண்ட் டிஸ்டர்பில் தான் எனக்கு கால் பண்ணியிருக்க? பேசு, கேட்போம். கேட்குறது தானே இருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்றுடி கேட்குறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஒன்று டெய்லி பிரச்சனைக்கு ஒரு 500 ரூபாவும், ரொம்ப சேட் ஸ்டோரிக்கு ஒரு 1000 ரூபாவும், உன் கூட சேர்ந்து அழுகிறதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கேன். உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக கேட்குறேன். வேணாம் ஜிம்மன், என்னை அழுக்க வைக்காத. உனக்கு இது அழுவதாடி? பாரு, நீ சொல்கிறத நான் கேட்டு இன்றைக்கெல்லாம் எனக்கு மண்டை வலிக்குதுடி. நீ என்ன சொல்ல போறியோன்னு எனக்கு பயம்.
சும்மா சரி சரி ஓகே ஓகே சொல்லு. என்ன? ஒன்றும் இல்லை, எனக்கு ஜென்சினை நினைச்சாலே பயமாக இருக்குது. நானும் என்ன ஏதுன்னு கேட்டேன், நீயும் ஒரு மயிரும் சொல்ல மாட்ற. இன்னும் கோவம் வருதுவா என்ன எதனா பிரச்சனையாடி? நானும் ஜேகே தாயா அவங்க எல்லோரும் இருக்கோம்லடி, சொல்லால என்கிட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்தளவுக்குலாம் இல்லை. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரா அவர். இங்கே பாரு, ஒரே வார்த்தை, உன்னை ஜேகே லவ் பண்ணுறாருன்னு நல்லா தெரியும், சொல்லிட வேண்டியது தானே. ஆனால் நான் அவனை பதிலுக்கு லவ் பண்ணோம்ல, நானும் சைலண்ட்டாக தானே இருக்கேன். நீ அவன்கிட்ட அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கி பிடிக்கலன்னு, அவன் அன்றைக்கி வெக்ஸ் ஆகிட்டான்டி. ஆனால் என்ன, உன்னை மறக்க முடியலனால அவன் இன்னமும் உன்னை நினச்சிட்டே இருக்கான். அதை நீ அன்றைக்கி ஓகே சொல்லணும்னு வச்சுக்கேன், அப்படியே நம்ம ஜின்னு உன் பேச்சுக்கே வந்திருக்க மாட்டார். இல்லை லவ் பண்ணலன்ட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அவன் பார்த்துட்டு என்னமோ நினச்சி உன்னை டெய்லி வச்சு வம்பிழுத்துட்ருக்கான். எனக்கும் அதான் தெரியல. அன்றைக்கி அவன் ப்ரப்போஸ் பண்ண சொல்லும் போதே நான் பண்ணியிருக்கணும், என் மேலே தான் தப்பு. சரி விடு, பார்த்துக்கலாம். சரி வைக்கிறேன் ஜமீன், நீ தூங்கு. என்ன நீயும் மனசில் எதுவும் போட்டு குழப்பிக்காமல் படுத்து தூங்கு. சரி, குட் நைட் டி, லவ் யூ. லவ் யூ டூ, பாய். அப்படி சொல்லிட்டு வச்சுட்டு சீலிங்கை பார்த்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகும். அப்படியே எந்திரிச்சா கீழே போனால் உங்கள் அம்மா, ஏண்டி காலையில் தான் கொஞ்சம் எந்திரிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணா என்ன, நான் செஞ்சு வைக்கணும், மாடு மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு ஓடுறது என்னம்மா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா திட்டிக்கிட்டே இருக்காது என்னென்ன? டாடி எதுக்கு பிள்ளை திட்டுற? ஆமையா, நீ வந்துரு கூட. என்ன, ஒரு வயசு பொண்ணை திட்டுறது கூட எனக்கு உரிமை கிடையாது இல்லை, நான் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அப்படியே தம்பி வருவான், யவன்ஜோன் விட்டுட்டு போய் காலேஜில் விட்டுட்டு அம்மாவுக்கு இதை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துரு. ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுமா, நான் போகணும். இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயேன்டா அம்மாவுக்கு. உனக்கு புரியலையாப்பா, நீ கலர் டெஸ்ட்டுப்பா, அதுவும் நாங்கள் தான் சீனியர், போகணும்ப்பா அப்படி சொல்லிவிட்டு அவன் கத்திகிட்ருக்கான். ஸோ அவங்க தம்பி யவன்ஜோன் 12th படிச்சுட்ருக்கான். ஸோ அப்படியே அவனும் அறக்க பறக்கன்ட்டு ஐடி கார்டை போட்டுட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுறான். ஸோ நீங்கள் சரி நானே போய்க்கிறேன். அம்மா இன்னைக்கு சாயந்தரம் வர கொஞ்சம் லேட் ஆகும். அண்ட் ஒன்றும் இல்லை, பாய். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா என்ன. லவ் யூப்பா. லவ் யூம்மா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, நம்ம பொண்ணு வளர்ந்துட்டே போகிறாள்லங்க. ஆமாம், நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாடி. ஏங்க பேசாமல் நம்ம வயனுக்கோ யோஞ்சனுக்கோ ஒரு தம்பியோ தங்கச்சியோ பார்த்து தரலான்னு சொல்கிறியாடி? உனக்கு இதே நினப்பியா? சும்மா என்னடி பொண்டாட்டி, ஒரு புருஷனை போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு காலையில் நீ நகரு. என்னடி சும்மா தானேடி, கண்ணத்தில் தானே முத்து கொடுக்குறேன், புருஷன் தானேடி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் க்யூட் ரொமான்ஸ் போகுது. ஸோ நீங்கள் ஸ்கூட்டி சாவி வச்சுட்டு வந்துட்டீங்கன்ட்டு ரிட்டன் உள்ளே வந்திருப்பீங்க. இதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுன்னு கொஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்து சிரிச்சுட்டு நீங்கள் பைக் சாவி எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. ஐயோ க்யூட்டு அப்படி சொல்லிட்டு நீங்களும் காலேஜ் கிளம்பி போகிறீங்களா? உள்ளே போனோடனே கிளாஸ் ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் லேட் இன்னைக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ஏன் இவ்வளோ லேட்டு? சார் சாரி, எக்ஸ்கியூஸ் கொடுங்க ப்ளீஸ். முடியாது, இல்லை மிஸ்டர் நம்ஜூன் ப்ளீஸ். சரி வந்து தொலை, நல்லா படிக்கிற பொண்ணுன்னு விடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க சார் சொல்லுவாரா. ஸோ அவங்க சார் நம்ஜூன் தான். ஸோ அப்படியே போயிட்டு உங்கள் இதில் உட்காருவீங்க. ஜங்கோக், இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லு. அதாவது தாங்களின் இப்போது என்ன நீங்கள் என்றால், புலம்பாத, தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஏன்டா உட்காந்து தூய தமிழில் பேசுகிறேன், அசிங்கம் பண்ணிட்டுருக்க தமிழை. சாரி ஐயா, மறந்து விட்டேன். வெளியே போகிறேன்.
ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வெளியே நிற்க வைக்கிறாங்க. ஆள் உள்ளே வரும்போது என்னை வெளியே தத்துறான். இவனுக்கு என்ன தான் அப்படி என் மேலே வெறுப்புன்னு தெரியல. சே அப்படி சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருக்கான். அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு பேர் ஷீலா. ஜங்குக் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன ஒன்றும் இல்லை சார் சாக்பஸ் எட்ரா சொன்னார். ஏன் அவங்க கிளாஸில் இல்லையா? இருக்கா, பட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இது சி வலியாதடி, நல்லாவே இல்லை. சரி விடு ஜங்குக்கு, பார்த்துக்கலாம். கராமோ பார்த்துக்கலாம் போ அப்படின்னு ஒன்று அவனும் அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கான். ஸோ செம்ம சீனு. சரி 1/2 டசன் பவுட்ரு மாவை எடுத்து மூஞ்சில் பூச்சிட்டு வந்து நிற்கிறா அவனா ஆட்டிக்கிட்டு கரமோ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு திட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பானா. இப்போது அப்படியே உங்களை யாரும் நோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது யாருன்ட்டு, ஆனால் கிளாஸ் உள்ளே தான் யாரும் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம நம்பிச்சோம் ஜென் அப்படின்னு தான் சொல்லுவார். நீங்கள் சட்டனாக திரும்பி பார்ப்பீங்களா, பார்த்தா ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு திரும்பி அவங்களே தான் பார்த்துட்ருப்பான் ஒருத்தன். பார்த்தா அது உங்கள் ஜிம் சீனியர் தான். இவர் எதுக்கு இங்கே வந்தார்? ஸோ அப்போ நம்ஜோன்னு இருந்துட்டு கூப்பிட்டதுக்கு டக்குன்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜென், நீ இந்த கிளாஸை பார்த்துக்கோ, நான் பக்கத்தில் போயிட்டு பிரின்ஸிபல் கிட்டே என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவனும் வந்து நிற்பானா. உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பான். அப்படியே அவனோட தங்கா சீக்கில் போக் பண்ணிட்டே எப்படி பார்க்குறான் பார் பொறுக்கி. ஸோ நீங்களும் மூச்சு பிடிச்சி அந்த ஹவுஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ இப்படியே வீட்டுக்கு போகிற டைம், பத்திரமா போய் பிள்ளாடி. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. பாய்டி. பாய் பாய். பாய் பாய், நான் போயிட்டு வரேன். ஜிமின் பாய். பத்திரம் அப்படி சொல்லிவிட்டு அவனை அமுச்சு விட்றான். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டுருப்பீங்க வீட்டுக்கு வரும்போது மழை வேறு பிடிச்சிக்கும் நல்லா. ஸோ வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க, பார்த்தா வீடு பூட்டியிருக்கோம். அப்போது அம்மா அப்பா எங்கேயும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ஷூக்குள்ளே இருக்கிற சாவியை எடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க டக்குன்ட்டு. ஏன்னா மழை அடின்னு அடிக்கும், மேலே விழுந்துகிட்டே இருக்கும் நிறைய வாட்டர்ஸ்லாம். ஸோ இப்போ அப்படியே டக்குன்னு உள்ளே போயிட்டு பேகெல்லாம் கழட்டி ஓரமாக போட்டுட்டு ஸோ நீங்கள் அப்படியே மேலே ரூமுக்கு ஸ்டேர்ஸ் ஏறி போயிட்டு இப்போது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு பாத்ரூமில் போய் குளிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் மேலே பிடிச்சிக்கிச்சு, குளிருது வேறு. அப்படி சொல்லிட்டு குளிச்சிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக அப்படியே ஏதோ டோர் வந்து ஓப்பன் பண்ணால் சவுண்ட் கேட்கலாம், அந்த மாதிரி கேட்குது. யார் வந்திருப்பா? அதுக்குள்ளே அப்பா அம்மா வந்துட்டாங்களா? வேலையிலேருந்து வர டைம் இல்லையே இது. அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் குளிச்சுட்டு அப்படியே டவல் மட்டும் கட்டிட்டு வெளியே வருவீங்க. ஸோ அப்படியே டவல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது யாரோ உங்களை வந்து பேக்கப் பண்ணுறாங்க. இன்னும் ட்ரெஸ்ஸை நீங்கள் முழுசாக கூட போட்டு முடிக்கல. யாரு நீங்கள்? யாருன்னு கேட்குறல்ல, உங்களை தான். அப்படியே அந்த பர்சனோட ப்ரீத்து உங்களோட ஷோல்டரில் படும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். யாருன்னு கேட்குறல்ல. ஸோ அவர் அப்படியே உங்களை திருப்பி வாலில் பின் பண்ணி அதோட ஐஸ் உங்களே பார்த்துட்டே இருப்பான். சரியா அவன் அப்படி ஸ்மெக் பண்ணிவிட்டு டாடி ஆனால் உனக்கு ட்ரெஸ்ஸை விட இதோ இப்படி நிற்கிறேன் நல்லா இருக்கு. சரி நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க? உங்களை யார் உள்ளே விட்டா? நீ என்ன 4-5 பாடி கார்டை வச்சுருக்க கீழே, யார் உள்ளே வர்றதுக்கு? காலியாக இருந்துச்சு. அங்கேயும் நின்று ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் ஓட ஒட்டி பார்த்தேன்னா ஒரு மாதிரி மூடு தலை ஏறிச்சா. அதான் அப்படியே நைஸாக வந்து ஒரு 2 இச்சை மட்டும் வச்சுட்டு போகலான்னு வந்தேன். சீனியர் வேணாம், தப்பு பண்ணிட்டீங்க. வேணாம், தப்பு சீனியர்.
நோ நோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் ஃபோன் ரிங் ஆகுமா? ஃபோன் ஏய் இரு அப்படி சொல்லிவிட்டு அவன் எடுத்து பார்ப்பான். பார்த்தா உங்கள் அம்மா. எடுத்து பேசு. இப்போ ஃபோன் எடுத்து, அம்மா இந்த மாதிரி வீட்டில் யாரோ வந்துட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு இதை நான் சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல என்னோடய ஆளுங்களும் இருக்காங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் தான், சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா? சீனியர் பேசு அப்படி சொன்னோன்னே. ஸோ இப்போ அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ என்னம்மா வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேம்மா. சரி, நானும் அப்பாவும் ஒரு இடத்துக்கு வந்தோம். எங்கம்மா? இங்கே தான் தெரிஞ்சவங்க வீடு, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீடு தான். உங்கள் அப்பா காலையில் பேசிகிட்டு இருந்தாரடி, உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை ஃபோட்டோவை இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உன்னோட ஃபோனுக்கு அனுப்புகிறேன்ன, பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? வச்சுக்கலாண்டி. அம்மா இல்லை, வச்சுக்கலாம். சரிம்மா அனுப்புங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வரோம், பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும், சரியா? சரிம்மா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஜின்னை பார்த்துட்டே அந்த ஃபோனை வைப்பீங்க. ஒரு மாதிரி நெகத்தெல்லாம் பைட் பண்ணிவிட்டு, லிப்ஸெல்லாம் பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருப்பீங்க. ப்ளீஸ், எங்கள் அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரிலாம் இனிமேல் வராதிங்க சீனியர். ப்ளீஸ், எனக்கு உங்களை பிடிக்காது, நீங்கள் பண்ணுறது தப்பு. அப்போது ஜேகேவோட நாள் முன்னாடி அவன் வெறும் ஃப்ரெண்டு தான். அப்போ நீ அவன் கூட வரியிறியே, அது ஃப்ரெண்டு, அதனால் கூட ஃப்ளர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். சரி, ஆனால் பொண்ணே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற போது நீ எனக்கு தாண்டி சொந்தம். இப்போ எப்படி எவனோ ஒரு பரதேசிக்கு ஒன்று தூக்கி கொடுப்பேன்? அதனால் சீனியர் கிட்ட வராதிங்க சீனியர். ஸோ we are making love together. Anna, please, senior, கிட்ட வராதீங்க சீனியர், ப்ளீஸ். அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு கீழே உட்காந்துடுறீங்க முட்டி போட்டு. நீங்கள் அப்படி நிற்கவும், அவன் உங்ககிட்ட வந்து நிற்கவும், கரெக்டாக உங்கள் ஃபேஸ் அவன் பெல்ட்டுக்கிட்ட இருக்குது. நீங்கள் அப்படி நிமிர்ந்து பார்க்குறீங்க. நல்லா இருக்குடி இந்த பொசிஷனு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. சீனியர் இப்படிலாம் பேசாதீங்க சீனியர், நான் போகணும் ப்ளீஸ். நீங்கள் பண்ணுறது தப்பு சீனியர், நான் போகணும். எங்கே போகணும்? உன் வீட்டில் தாண்டி இருக்க, நீ எங்கே போக போகிற? அது அது நான் நர்வஸில் என்ன பேசுகிறேன்னே தெரியல. என்ன சீனியர், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு இல்லை. வேணாம் என் லைஃப், தயவு செய்து என் லைஃப் வீணாக்கிடாதீங்க ப்ளீஸ் சீனியர், ரொம்ப சின்ன பொண்ணு. ஏன்டி அழுகிற? வர இங்கே வலிக்குதுடி ரொம்ப. அழாதவா கிட்ட வாடி தங்குவோமே. ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் கிட்ட வராதிங்க. ஒன்றும் இல்லை, கிட்ட எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்டி. நீ கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். என்ன அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். அழாத, அழுதான் எனக்கு புரியல, அழாத.
பயமாக இருக்கு சீனியர். நீ பாரு, பயப்படாத, நான் இருக்கேன்ல. சீனியர், நீங்கள் எதை வைத்து நான் இருக்கேன்ற நம்பிக்கை கொடுக்குறீங்க? நீங்கள் இப்படி என்ன பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்னை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? ப்ளீஸ் சீனியர், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. கிட்ட வராதீங்க சீனியர் ப்ளீஸ். ஐயோ, தலைவலி இதுவாயன். இங்கே பாரு, எப்படின்னா இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்ல, அதுக்கு பயப்படாத நான் இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ என்ன வெறும் இந்த உடம்புக்காக மட்டும்தான் பார்த்தீங்களா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன இருக்கு? வேற எதுவும் இல்லடி. பார்க்க நல்லா அழகா இருக்க. ஒரே ஒரு தடவை கூட இல்லை, நிறைய தடவை வச்சுக்கலாம், நிறைய தடவை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணிடலாம். சீனியர் கிட்ட வராதீங்க, எனக்கு கோவம் வரும். கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்? உன்னால் என்னடி பண்ண முடியும்? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ அப்படியே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் கேட்கவே இல்லை. ஸோ அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு கிட்ட வராரு. ஸோ நீங்கள் ரொம்ப பயந்துட்டு பேனிக் ஆகிட்டு ஓரமாக போய் ஒரு மாதிரி நீஸை ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு நீங்கள் அந்த கையை எடுக்கவே இல்லை. அவனும் கையை எடுத்து பார்க்குறான். நீங்கள் நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு. என் ஆடியை வைக்காத, அப்புறம் அடிச்சு நான் தாங்க மாட்டேன். கையெடு. ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். வேண்டாம் சீனியர் ப்ளீஸ். ஜென் காதுலேயே வாங்கிக்கல. ஸோ உங்களை அப்படி தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே ரிப் பண்ணுறான். அப்படி பிடிச்சி கிழிச்சு கீழே தூக்கி போடுறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து உங்களை கவர் பண்ணுறீங்க. பிகாஸ் ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் உங்களுக்கு. சீனியர் கிட்ட வராதிங்க சீனியர் ப்ளீஸ் ப்ளீஸ். சீனியர் என்னை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்க சீனியர். இப்படிலாம் பண்ணாதீங்க சீனியர். கிட்ட வராதிங்க, நான் சூசைட் பண்ணிப்பேன். கிட்ட வராதிங்க ப்ளீஸ். இந்த ஃபோன் வேறு இரு, அப்படியே இரு. ஹலோ சரி வைக்கிறேன். அவசரம்தான், ஃபோனை வைக்கிறேன். சொல்லிகிட்டே இருக்கல்லம்மா, வைங்க. சரி, shall we start? அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். அந்த பெட்ஷீட்டை பிடுங்கி அப்படி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமாடி? அப்படி சொல்லிட்டு உங்களை அக்ரெசிவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க ப்ளீஸ்? எனக்கு பயமாக இருக்கு. நான் போகணும், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகிறீங்க. பட் அப்போ அப்படியே உங்கள் நெக்கு உங்கள் செஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சக் பண்ணி ஹிக்கிஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. அங்கே அதுக்கு இது பேசுங்க. கால் ப்ளீஸ்
கால் மீ சின்னா டாடி. டாடின்னு கூப்பிட்றியா இல்லை சின்னின்னு கூப்பிட்றியா? வேண்டாம். டாடின்னு கூப்பிட்றியா இல்லை சின்னன்னு கூப்பிட்றியா? ரெண்டே ஆப்ஷனல். ப்ளீஸ். இல்லை இல்லை, உனக்கு ஆப்ஷன் தான் கொடுங்க. டாடின்னு கூப்பிடு. டாடின்னு கூப்பிடு. அப்படியாது அடிக்க வைக்காத ஏன்? டாடி கூப்பிடு. டிடி டாடி. பர்ஃபெக்ட். அப்படியே கூப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் சரி. அப்போ இல்லை, அப்படி சொல்லிட்டு மெதுவாக இன்சிட் பண்ணுறான். வலி சுத்தமாக தாங்கள. டாடி விரிச்சினா விரிச்சினான்னு கேட்டேன். சந்தோஷம். அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணதை ரொம்ப அப்படியே ஹார்ஷாக கொண்டு போகிறான். வலிக்குது. ப்ளீஸ் டாடி டாடி வலிக்குது. டாடி 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 வலிக்குது. ப்ளீஸ். வலிக்குது சீனியர், வலிக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் வச்சு பண்ணுங்கள, ரொம்ப வலிக்குது. நான் ஒன்று டாடின்னு இப்படி சொன்னேன். டாடி டாடி நல்லா ரெடி. அப்படி சொல்லிட்டு அவனும் ரொம்ப மோன் பண்ணுறான். ஸோ நீங்களும் ரொம்ப மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மோனன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வலிக்குது உங்களுக்கு, அதனால ஸ்க்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க. போதும். ஒரு ஃபார்முக்கு வந்துட்டா அப்படி தானடி, ஒரு ஃபார்முக்கு வந்துட்டா டாடின்னு சொன்ன விட்டுருவான்ட்டு. வேறடி வேற என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஓவராக புஷ் பண்ணிகிட்டே பேசிகிட்ருக்கான் அவங்ககிட்ட. ரொம்ப வலிக்குது ப்ளீஸ். எனக்கு அழகு அது போலையாடே. இன்னைக்கு நான் கூட பண்ணலாம். நல்லா ரெடி. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இந்த வாயை ப்ளீஸ் வேணான்னு சொல்கிறத மூட்றியா? இல்லைன்னா கீழே சொருவது தூக்கி வாயில் சொரு விட்டுறேன், அப்புறம் பேசவே முடியாது. அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே ஃபைனல் டச்சை நீங்கள் ரொம்ப கத்திட்டே இருக்கீங்க. அப்படி தாண்டி நல்லா ரெடி. அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கிள் இன்செக்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிவிட்டு உங்கள் மேலே படுத்துட்ருக்கான். நல்லா ரெடி ஆயன். அப்படி சொல்லிட்டு அவங்க போய் சைடில் படுத்துட்டு அவங்களே மூச்சு வாங்க பார்த்துட்ருக்கான். தேங்க்யூ. போதுமா சீனியர், தயவு செய்து எஞ்சி போயிடுங்க. எங்கள் அப்பா அம்மா வரதுக்குள்ள ப்ளீஸ். ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வரும். ஹலோ அம்மா,
ஏண்டி ஃபோட்டோ அனுப்பி 3 ஹவர் ஆகுது, இன்னும் மாடி நீ பார்த்து சொல்கிற மாப்பிள்ளை நல்லா இருக்கானா இல்லையான்ட்டு? நீ வரையாம புரியாம ஓயன் கேட்குதுமா, இதோ பார்த்துட்டு சொல்கிறேம்மா. இப்போவே லைனில் இருக்கேன் அம்மா, பார்த்துட்டு சொல்லு. இந்த போகிறேன். ஸோ இப்போ அப்படியே போயிட்டு மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்ப்பீங்களா, லோட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ அப்படியே வந்து சின்னவங்களை பார்த்துட்டு, ஆடி மாப்பிள்ளை ஃபோட்டோவா, நானும் கூட சேர்ந்து பார்க்கலாமா? அப்படியும் அவன் கூட தான் வாழ போகிறேன், அந்த புண்ணியம் நான் பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு அழுதுகிட்டே. ஸோ இப்போ அப்படியே நாடி ஏதோ பேசுகிற சத்தம் கேட்குது. ஒன்றும் இல்லைம்மா, டிவி ஓடுது. சீக்கிரம் சொல்ல பார்த்துட்டு. இதோ பார்க்குறேன். ஸோ ஃபைனலி அந்த ஃபோட்டோ லோட் ஆகிட்டு நிற்குமா. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே சின்ன ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு, என்ன பொண்டாட்டி அம்மா என்னடி மாப்பிள்ளை ஓகேவா? மாப்பிள்ளை ஓகேவா? ஓகேம்மா. சரி, ஏங்க பொண்ணு ஓகே சொல்லிட்டா, மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? சரி, அப்புறம் என்ன, அடுத்த வாரமே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. என்ன இது சரி? ஏண்டி 4 டேஸ்க்கு முன்னாடி தாண்டி அவன் ஃபோட்டோ என் கைக்கு வந்துச்சு, பார்த்தேன். நீ என் காலேஜ்லாம் தெரியாதுடி, உன்னை டீஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் கூட அப்படி இப்படி இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் இப்படியா பண்ணுவீங்க? நான் பயந்துட்டேன் தெரியுமா? பொறுக்கி 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 வலிக்குதுடி, அப்படி அடிக்கிறா. லவ் யூ டி. நீ மட்டும்தான், உனக்கு நான் மட்டும்தான். அது எப்படி நீ எப்படி நினைக்கலாம்? எனக்கு உங்கள் மேலே இப்போ லவ் கிடையாது. கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணிடலாம், நீ எதுவும் புடுங்க தேவையில்ல. ஐ லவ் யூ. பொறுக்கி புரியாவே எடுக்கிறேன் உன் சீனியர் பொறுக்கி. பொறுக்கி புரியுதாண்டி? சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம் சோல் சாங்கிங்ஸ். நான் தான் நிம்மி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஓகே. இப்போ வந்து நான் டாடாவாக சொல்லிக்கிறேன். லவ் யூ ஆல். சரங்கே பப்பு, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே.